எங்க வந்திருக்கோம்னா அண்ணன் கடை வந்து ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கோம். ஷார்ட்ஸ்லயே பாத்துருப்பீங்க எல்லா பேரும். நீங்க எங்க வந்திருக்கோம்னா ஜீவா மீன் கடைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மீன் கடைக்கு வந்திருக்கோம். அண்ணன் கடையில பார்த்தாலே தெரியும். கடையில பார்த்தாலே தெரியும். அண்ணன் ஏற்கனவே அவர் வீடியோல சொல்லியிருப்பாரு கடல் மீன்லாம் அண்ணன் கடையில நிறைய கிடைக்கும்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். அண்ணன் கடையில வந்து நிறைய மீன் இருக்கு. ஒவ்வொரு மீனா பார்ப்போம். இது வந்து மீன் கட்டிங் பீஸ். கெண்ட மீன்லாம் அண்ணன் வந்து தொங்க விட்டுருக்காரு. பாத்தீங்கன்னாலே தெரியும். ஏகப்பட்ட மீன் அண்ணன் தொங்க விட்டுருக்காரு. ஓகேண்ணா ஓகேண்ணா. அண்ணன் வந்து சூப்பரா நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. அண்ணன் வந்து மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா பொரிச்சிட்டு இருக்காரு. அண்ணன் கொஞ்சம் காட்டுங்கண்ணே. பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு பெரிய மீன். அண்ணன் என்னென்ன கிடைக்கும்னா சில்லி சிக்கன் கிடைக்கும். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நண்டு சூப்பு கிடைக்கும் அண்ணன்ட்ட. வந்து அண்ணன் மீன் பொரிச்சிட்டு இருக்காரு. அண்ணன்ட்ட வந்து இந்த மீன்லாம் எவ்வளவு ரேட்டுன்னு கேட்போம். அண்ணே கடையில இருக்க மீன்லாம் ரேட் என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களாண்ணே? பாக்குற வியூவர்ஸ்க்கு அப்பதான் தெரியும் ரேட் என்னன்னு. மண்டை 20 ரூபா பீஸ், கிழங்கா மீன் 20 ரூபா பீஸ். ஒரே நிமிஷம், மண்டை எவ்வளோண்ணே? 20 பீஸ் 20 ரூபாயாண்ணே. பாத்தீங்கன்னாலே தெரியும் 20 ரூபாய்க்கு நல்ல பெரிய படா சைஸ் பீஸ் எல்லாம் இருக்கு. அடுத்து அண்ணே கிழங்கா மீன் எவ்வளோண்ணே? ஒரு பீஸ் 20 ரூபாயாண்ணே. ஓகேண்ணே. பாத்தீங்கன்னாலே தெரியும் இது 150 கிராமுக்கு மேல இருக்க மாட்டேங்குது ஒரு பீஸ். அண்ணன் வந்து 20 ரூபாய்க்கு தான் கொடுக்காரு. அண்ணா அடுத்து உங்கள்ட்ட என்னென்ன இருக்கு? நெய் மீன் இருக்கு பீஸ் 20. பாத்தீங்கன்னாலே தெரியும் நெய் மீன். நெய் மீன்னா கடல்ல இருக்க மீன். அதே வந்து அண்ணன் 20 ரூபாய்க்கு தான் சேல் பண்றாரு. எப்படியா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு மீன் 100 கிராமுக்கு மேலதான் இருக்கும் சாலிடா. ஆனா அடுத்து இது என்னண்ணே? மீன் சில்லியாண்ணே. அண்ணன் கடையில மீன் சில்லி இருக்கு. மீன் சில்லி எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. 100 கிராம் 40 ரூபாயா. பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கருவேப்பிலை முத கொண்டு காயாம கிடக்கு. ஆனா அடுத்துண்ணே அண்ணா ஜிலேபி மீனாண்ணே. அண்ணன் கடையில வந்து ஜிலேபி மீன் பாத்தீங்கன்னாலே தெரியும். நல்லா வரிசையா அடுக்கி வச்சிருக்காப்ல. நல்லா முன்னாடி தோரணம் மாதிரி தொங்க விட்டுருக்காரு. அண்ணா ஜிலேபி மீன் எவ்வளவுண்ணே? அண்ணன் கடையில வந்து ஜிலேபி மீன் பீஸ் வந்து 50 ரூபாயா. கண்டிப்பா வந்து இந்த மீன் வந்து 50 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 400 கிராம் 300 கிராமுக்கு மேலதான் இருக்கும். சாலிடா இருக்கும். அண்ணா அடுத்து ஈரல் எவ்வளவுண்ணே? ஈரல் 140 ரூபாயாண்ணே. ஈரல் எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும் 100 கிராம் 40 ரூபாயா. எல்லாமே நல்லா மசாலா எல்லாம் போட்டு நீட்டா இருக்கு. அண்ணா அடுத்து சில்லி எவ்வளவுண்ணே? அடுத்து அண்ணன் கடையில சில்லி இருக்கு. சில்லி எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும் எலும்பு பீஸ்ல கொஞ்சம் கம்மியா நல்லா கறி பீஸா அதிகமா இருக்கு. 100 கிராம் 40 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒர்த்து. எடுத்து காமிங்கண்ணே. பாத்தீங்கன்னாலே தெரியும் எலும்பு எதுவுமே இல்ல. நல்லா கறி பீஸா அண்ணன் உடைச்சு காமிக்கிறார் நமக்காக. அண்ணா காட்டுங்கண்ணே. இங்க பாருங்க சுத்தமா எலும்பே இல்ல. 100 கிராம் 40 ரூபாய்க்கு நல்லா ஒர்த்து. ஓகேண்ணே. அண்ணா அந்த பாத்திரத்துல என்னென்ன வச்சிருக்கீங்க? நண்டு சூப்பாண்ணே. அப்படியே கொஞ்சம் காமிக்கிறீங்களாண்ணே? ஓகேண்ணே. நண்டு சூப்லாம் பாருங்க நல்லா நீட்டா இருக்கு. இந்த வீடியோல அண்ணன் கடையில சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாம் எப்படி இருக்கு என்ன டேஸ்ட் இருக்கு நம்ம சொல்லுவோம். அண்ணன் பாத்தீங்கன்னாலே தெரியும் மீன் நல்லா போட்டு பொரிச்சிட்டு இருக்காரு. ஆனா அப்படியே கொஞ்சம் காமிங்கண்ணே மீன். மீன் எல்லாம் நல்லா நீட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அண்ணன் பக்கத்துல ஒரு கஸ்டமர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அண்ணா இந்த கடையில மீன்லாம் நல்லா இருக்குமாண்ணே? ஓகேண்ணே. 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 நீங்க வீட்டுக்கு பார்சல் எல்லாம் வாங்கிட்டு போவீங்களா இந்த கடையில இருந்து? ஓகேண்ணே. அண்ணனோட ஃபீட்பேக் கேட்டீங்கனாலே தெரியும் அண்ணன் வந்து வீட்டுக்கும் வாங்கிட்டு போவாராம். அண்ணன் கடையில வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். கஸ்டமர் எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு கூட்டம் இருக்கு என்னன்னு காமிக்கிறேன். இங்க பாருங்க அண்ணனுக்கு வந்து ரொம்ப கிரௌடா இருக்கு. இந்த கிரௌட்லயும் வந்து நம்ம வாங்கி அண்ணன் கடையில சாப்பிட்டு பார்க்க போறோம். அண்ணா உங்க கடையில என்னென்ன ஃபேமஸா இருக்கோ அண்ணா
உங்க கடையில ஃபேமஸா இருக்கோ எனக்கு ஒரு 2 பீஸ் மீன் சூப்பு கொஞ்சம் கொடுத்துருங்கண்ணே. ஓகேண்ணே. அண்ணன்ட்ட நம்ம சொல்லியாச்சு. அண்ணன் நமக்காக போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. பாப்போம். அண்ணன் வந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அண்ணன் கடைக்கு வந்தாச்சு. ஏற்கனவே அண்ணன் கடையில தான் இருக்கோம். வாங்க அண்ணன்ட்ட நம்ம வந்து அண்ணா உங்க கடையில என்னென்ன ஃபேமஸா இருக்கோ அதெல்லாம் நம்ம போட்டுருங்கண்ணே. அப்படியே ஃப்ரை பண்ணிருக்கோம். எவ்வளவு அண்ணன்ட்ட நம்ம சொல்லியாச்சு. நல்லா கெண்டை மீன் காமி. அண்ணா ஒரு நிமிஷம் போடாங்கண்ணே. இத பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு பெருசுன்னு. அண்ணன் கடையில இது வந்து 50 ரூபாய்க்கு தான் விக்கிறாங்க. இதே வெளி கடையில எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா 70 ரூபா 80 ரூபாய்க்கு மேலதான் வைப்பாரு. போட்டுருக்கண்ணே. என்னதான் நல்லா சூடா இருக்கு. அண்ணன்ட்ட சொல்லியாச்சு. மீன் சில்லி இருக்கு. அண்ணா நமக்காக போட்டுட்டு இருக்காரு. ஐயா உங்களுக்கு என்ன வேணும்? இந்த ஜிலேபி இங்க தொங்குது பாருங்க. ஓகே. மட்டும் போதும். அண்ணன் கடையில வந்து சிறுசுல இருந்து பெருசு வரையும் அண்ணன் கடையில வந்து ரெகுலரா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்தாங்களே தெரியும். அண்ணன் நம்ம சொல்லியாச்சு. அண்ணன் வந்து நமக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ. அண்ணன் வந்து நமக்கு மீன் சொல்லிருக்கப்பவே பக்கத்துல ஒரு கஸ்டமர் சொல்லிருக்காங்க. அண்ணன் நம்ம சொல்லிட்டு இருக்கப்பவே பக்கத்துல ஒரு கஸ்டமரும் மீன் வேணும்னு சொல்லிட்டாரு. அதனால அண்ணன் வந்து நம்ம மீன் கூடயே போட்டாரு. 2 மீனும் நல்லா எண்ணெயில மொந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூடிய சீக்கிரத்துல நம்ம வயிற்றுல முதக்கும். பாப்போம். அண்ணன் கடையில வந்து இப்ப அந்த மீன் வந்து வெந்துட்டு இருக்கு. வெந்துட்டு அண்ணன் கையில வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாப்போம் என்னன்னு. அண்ணன் நமக்காக அண்ணன் வந்து நமக்காக மீன் எல்லாம் எடுத்துட்டாரு. நீந்திர மீன் எல்லாம் வெளில எடுத்துட்டாரு. எதுவுமே பேச மாட்டேங்க. என்னதான் பேசுறது? அங்க பாருங்க. நன்றி வணக்கம். நம்ம கூட கஸ்டமர் நல்லா சந்தோஷமா கிஜாலா இருக்காரு. பார்த்தாலே தெரியுது. அண்ணன் கடையில பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு. அண்ணன் வந்து மீன் சொல்லியிருந்தோம். மீன் வாங்குவோம். அண்ணா மீன் கொடுங்கண்ணே. சொல்லியிருந்தோமே. அண்ணன் இருந்து மீன் வாங்கியாச்சு. நீங்க கண்டிப்பா வந்து இத பாத்தீங்கன்னாலே தெரியும் 50 ரூபாய்க்கு இந்த மீன் வந்து ஒருத்தலேன்னு தெரியும். அப்படியே கிட்ட வாங்கினா கைய வச்சு காமிங்க. கையோட அகலத்தை வேணாலும் பாருங்க. பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த மீன் வந்து 50 ரூபாய்க்கு ஒருத்த என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ணன் வந்து இந்த மீனே ஒரு 2 சூப் ஒண்ணு வாங்கியிருக்கோம். வாங்கி குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா நல்லா சூடா குடுத்துருங்க. சாப்பிடுங்க. அண்ணன் வந்து சூப் சொல்லிருக்கோம். சூப் வாங்கிருக்கோம். கொடுங்கண்ணே. அண்ணன் வந்து பார்த்தாலே தெரியும் ஒருத்தர் மிளகுத்தூள் போட்டுட்டாரு. பாருங்க கிட்ட போயிட்டோம். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கொத்தமல்லி எல்லாம் நல்லா முதக்குது பாருங்க சூப்புல. இது ரெண்டையுமே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். பாருங்க அண்ணன் கடையில இது ரெண்டுமே மொத்த ரேட்டே வந்து 80 ரூபாக்குள்ள 80 ரூபா தான் வரும். சரிங்களா? சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அண்ணன் கடையில வந்து மீன் வாங்கியாச்சு. சாப்பிட்டு பார்ப்போம். இங்க பாருங்க எல்லாமே நல்லா நீட்டா வெந்திருக்கு. கிட்ட வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும். இங்க பாருங்க நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுவோம். முள்ளே வந்து அண்ணன் மீன்ல கம்மியா தான் இருக்கு. இங்கதான் வாங்குறாங்க. மீன்லாம் நீட்டா இருக்கு. அண்ணன் வந்து இப்பதான் போய் குட்டையில இறங்கி மீன் பிடிச்சிட்டு வந்திருப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன். வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு எவ்வளவு வெந்திருக்குன்னு. கடையில வந்து இன்னொரு கஸ்டமர் வந்து சிக்கன் சில்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். அண்ணா இந்த கடை வந்து எப்படி டேஸ்ட் நல்லா இருக்குமாண்ணே? ஒரு 10 வருஷத்துக்கு மேல அந்த கடை நடந்துகிட்டு இருக்கு. ஓகேண்ணா. ரொம்பவே நல்லாவே இருக்கும். வீட்டு மசாலா தான் அரைச்சு அவரே வந்து யூஸ் பண்ணுவாரு. ஓகேண்ணா. எல்லாமே ஓன் மசாலா தான், இவரே தயாரிக்கிறது தான். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓகேண்ணா. நிறைய கஸ்டமர் அவரால் புடுக்கதான் முடியாது. ஓகேண்ணா. ரஷ்ஷா இருக்கும் டெய்லி கடை. ஓகேண்ணா. சூப்பராவே இருக்கும். ஓகேண்ணா. நம்பி நீட்டா சாப்பிடலாம். டெய்லி அன்னன்னைக்கு ஒரு
சிக்கன் ரெடி பண்ணி தான், ஓகேண்ணா மீன் எல்லாம் டெய்லி மார்க்கெட்ல போயிட்டு அன்னன்னைக்கு ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாவே கொடுப்பாரு. ஓகேண்ணா. நீங்க நம்பி சாப்பிடலாம். எல்லாரும் நல்லா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல ரெகுலரா அங்க சாப்பிட்டு அண்ணன் சொல்ற வார்த்தையை கேட்டாலே தெரியும் எல்லாமே நல்லா உண்மை தன்மையோட இருக்கு. அண்ணன் வந்து ரெகுலர் கஸ்டமரு. அண்ணன் வந்து நண்டு சூப்பு வாங்கியாச்சு. இங்க வந்து பாருங்க, நண்டு சூப்ல நண்டு எல்லாம் கிடக்கு பாருங்க, பார்த்தாலே தெரியுது. வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இந்த நண்டோட டேஸ்ட் வந்து இந்த சூப்ல அப்படியே தெரியுது. அண்ணன் வந்து பெப்பர் கொஞ்சம் போட்டுக்காரு. அந்த பெப்பரோட டேஸ்ட் நல்லா கொஞ்சம் கார சாரமா நல்லா சூப்பரா இருக்கு. இருங்க நண்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். மீன் வாங்கிக்கணும். நண்டு நல்லா டேஸ்டா இருக்கு. அண்ணனோட கடை எங்க இருக்குன்னு நான் தெளிவா சொல்றேன். சமயபுரம் சைடு யாராவது வந்தீங்கன்னா அண்ணன் கடையை சாப்பிடுங்க. அண்ணன் கடை எங்க இருக்குன்னா கரெக்டா சமயபுரம் 4 ரோடு வந்துருங்க. 4 ரோட்ல இருந்து நேரா வந்தீங்கன்னா லெப்ட் சைடுல ஒரு ஹைவே போகும். ஹைவே ஓரத்துல வந்துட்டு ஜீவா மீன் கடை எதுன்னு கேட்டீங்கன்னா பக்கத்துலயே லெப்ட் சைட்லயே இருக்கும். சமயபுரம் சைடு யாராவது வந்தீங்கன்னா அண்ணன் கடையில கண்டிப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.